திருப்பதியில வைத்தல்லவோ கண்ணனாரே கோபாலனோ ஏ அலைகடல் துயின்றோன் அச்சுதன் பச்சைமால் ஹரிகரி நாராயணமூர்த்தி மோகினியாக அவதாரம் எடுக்கிறார். ஜெகன் மோகினியாக அவதாரம் எடுக்கிறார். என்ன மோகினி? ஜெகன் மோகினி. ஜடமோகினி. அழகான பெண்ணை போல வடிவம் கொண்ட. சரி. அழகான பெண்ணை போல வடிவம் கொண்ட நயன்தாரா மாதிரி சூப்பரா ஒரு வேஷம். அந்த காலத்துல அழகான பெண்ணுக்கு பேர் தான் மோகினின்னு சொன்னாங்க. அந்த அடுப்புகளை காலை விட்டு சோறு பொங்குவாளே அந்த மோகினி. இப்போ அதத்தான் மோகினிங்காங்க. சரி நான் சொன்னானே இப்ப இதத்தான் மோகினிங்காங்க. நாங்க நேத்து பார்த்தோம். அப்படியா? அழகான பெண்ணை போலே வடிவம் கொண்டு தேவாமிர்த கலசத்தை தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொண்டு தேவாதி தேவுக்கள் எல்லோருக்குமே தேவாமிர்தத்தை பிடி பிடி என்றே கொடுத்து வர்றார் பெருமாள். தேவாதி தேவுக்கள் எல்லாம் இரு கரத்தால் தேவாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டார்கள். சாப்பிடும் போது பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் என்னம்மா செய்தார்கள்? அதாவது சாஸ்தா பிறந்ததுக்கு அப்புறம் போனா என்ன, சரி சாஸ்தா பிறந்து பூஜையை முடிச்சு சாமியை கும்பிட்டு போனா என்ன, வருஷத்துல 2 நாள் 3 நாள் முழிச்சிருக்க கஷ்டப்படுறீங்களே, நாங்க வருஷத்துல 10 மாதம் ஆல் ரவுண்ட்ல வரோம். சரி நீங்க 3 நாள் முழிச்சிருந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியலையே. இப்ப வருவாமா? போய் டீ குடிச்சிட்டு வருவாங்க. டீ இதோ குடிச்சிட்டு வரேன். அதனால மோகினியாக அவதாரம் எடுத்து தேவுக்களுக்கெல்லாம் தேவாமிர்தத்தை கொடுத்தார். சரி பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் என்னமா செய்தார்? எம்பெருமாளை பார்த்து பெண்ணென்று சொல்லி மயங்கி கீழே விழுந்தான் அசுரர்கள் அத்தனை பேரும். சரி எல்லாரும் கீழே ஒவ்வொருத்தனா விழுந்துட்டான். அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் எழுந்து ஓடி வந்து நம்ம படைகள்லாம் கீழே விழுந்துருச்சே, படைகள் எல்லாம் கீழே சாஞ்சிருச்சே, அதுல ஒரு பெண்ணு ஏதோ தங்க கலசத்துக்குள்ள கைய விட்டு அள்ளி கொடுக்கறா. பெண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வர இருக்கறா. தேவுக்கள வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் என்னன்னு தான் போய் பாப்போமே, சாப்பிடுவோமே சரி என்ற அந்த அசுர கூட்டத்திலே ஒருவன் எழுந்து ஓடி வந்து தேவுக்கள் கூட்டத்துல வந்து கையை நீட்டினான். இரு கரங்களை நீட்டினார். எம்பெருமாள் அவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் தேவ அமிர்தத்தை கொடுத்தார். சரி அப்ப தேவுக்கள் சொல்றாங்க, சுவாமி பகவானே இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவாமிர்தத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா சுவாமி? அதுலயும் கோழிச்சொல்ல 2 பேர் எப்படி இருப்பாம்ல? சரி ஒரு கூட்டத்துல கோழிச்சொல்ல 2 பேர் இருப்பான். 2 பேர் இருப்பா, 4 பேர் இருப்பா. கோழி சொல்லி கொடுத்து அவனை கலைக்கிறதுக்கு இருப்பான். ஆமா அது அந்த காலத்துல. இப்போ ஒரே செகண்ட் செல்லுல இருக்கு. ஆமா கோழி சொல்லி கொடுக்கவே பிழைச்சுக்கிடுவான். சரி அதை கேட்காம பாருங்க, அவன் பிழைக்க முடியாது. ஏய்யா பிழைக்க முடியாதுல்ல. சரி இவன் பேச்ச கேட்டு அவன் ஏமாத்தி யாரையும் பிழைச்சுக்கிடுவான். அவன் கண்டிப்பா ஏமாத்த தானே போறான், பிழைச்சுக்கிடுவான். இவன் ஏமாந்துருவான், இவனுக்கு ஒரு தொழிலும் இருக்காது. சரி அப்போ பார்த்தான் அசுரன் ஓடி வந்து தேவுக்கள் கூட்டத்திலே கையை நீட்டினான். ஆமையா இரு கரத்தை நீட்டினான். ஆமா எம்பெருமாள் அவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் தேவாமிர்தத்தை கொடுத்தார், கொடுத்து விட்டார். அப்ப தேவுக்கள் சொல்றாங்க, சுவாமி பகவானே இந்த அசுராளுக்கு நீங்கள் தேவாமிர்தத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா சுவாமி? உலகத்தை எல்லாம் ஒரு நொடியில குடித்து விடுவானே இந்த அசுராள், குடித்து விடுவானே, கரைத்து விடுவானே இந்த அசுராள். அப்படி என்று சொல்ல சரி நாராயணமூர்த்தி தன்னுடைய கையிலே வைத்திருந்த சக்கராயுதத்தை கொண்டு எய்து அசுர குலத்தை எல்லாம் வேரோடு அறுத்தறிந்து விட்டார் எம்பெருமான். சரி அசுரர்கள் எல்லோரும் ஆண்டு மடிந்து மண்ணோடு சாய்ந்தார்கள். அந்த அசுர கூட்டத்திலே பிறந்தவள் தான் உதித்தவள் தான் பிரம்மகன்யானவள். எம்பெருமாளாகிய நாராயணமூர்த்தியினுடைய சக்கராயுதத்திற்கு பயந்து போய் ஆதி பாதாள உலகத்திலே வந்து ஒளித்திருக்கிறாள் பிரம்மகன்யாள். ஆமா பிரம்மகன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தவன் தான் பிரம்ம ராட்சச வல்லரக்கன். விரும்பிய துகில் கொண்டு பெற்றெடுத்தாள் வீர புலி என்ற ராட்சச வல்லரக்கனை. சரி இப்போதான் வல்லரக்கன் பிறந்திருக்கிறான். அவன் வல்லமை விடத்தினால் அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து அவனை பேரோமிட்டு அங்கே பிறகுலமா தன்மை வளர்ந்து வராரே. என் ஒரு மகனே திருமகனே செல்ல மகனே வல்லரக்கா, தங்க மகனே வல்லரக்கா, அழகு ஐயா, நம்முடைய குழந்தை வல்லரக்கனுக்கோ அப்பா இல்லை. சரி இனி அவனுக்கு தாய் நாமல் தான் தந்தை நாமல் தான். குருகுலத்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரும்
நாமல் தான். சரி என்று பாதாள உலகத்துல சரி வல்லரக்கனை நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வர்றா பிரமகன்யா. ஆமா வல்லரக்கனோ ராஜா வீட்டு குழந்தை அல்லவா. குழந்தை இன்றைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறது. அம்மனுக்கு போட்ட முளை மாதிரி விறுவிறுன்னு வளர்ந்து வருவான். அவ என்ன மாதிரி வளர்ந்து வரா. அவ என்ன மாதிரி வளர்ந்திருக்கா. என்ன மாதிரி வளர்ந்து வரா. ஓ என்ன மாதிரி. ஆமா என்ன என்ன இல்ல எண்ணெய போல வளர்ந்திருக்கான். சரி உங்களை மாதிரி. இன்னைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தி எவ்வளவு உயரம் இருக்கேன் பாத்தீங்களா. பெரிய வளர்த்தி 5 அடி உயரம் தானமா வளர்ந்துருப்பாப்போம். ஏன்னா கூட்டத்துக்கு அப்புறம் ஆளே தெரியாது. ஆமா எட்டி எட்டி பார்த்தா தானமா நீங்க நீங்க எல்லாம் அப்படி சொல்றீங்கன்னுதான் பஸ்ல போகும்போது கம்பி எட்ட மாட்டேங்குன்னு ஒரு ஸ்டூல கொண்டு போறேன். சரி ஸ்டூல போட்டு எங்க அத்தை சொன்ன மாதிரி மேல இருந்து பிடிச்சுக்கிடுவேன். இப்ப அதான் நடக்கு. கண்டக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. என்னையா டிக்கெட் எடுத்திருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு கண்டக்டர். அதனால ஏனம்மா வல்லரக்கனோ ராஜா வீட்டு குழந்தை அல்லவா. குழந்தை இன்றைக்கு ஒரு வளர்த்தி நாளைக்கு ஒரு வளர்த்தியாக வளர்ந்து வருகிறது. அவன் பாதாள உலகத்துல எப்படி வளர்ந்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா ஒரு வயது இரு வயது மூன்றே வயதாச்சு மூன்றே நல்ல வயதிலே குடியறக்கி காதை குத்தி கடுக்கலிட்டு கட்டசர மாலையிட்டு 4வது வயதிலே நடந்தோடி விளையாடுவா. 5வது வயதிலே அரிச்சுவடி படித்துவார. 6வது வயதிலே எச்சுவடி படித்துவார. 7வது வயதிலே ஒற்றை வேற்றான் குளிப்பறிக்கோ. 8வது வயதிலே ஒட்டி வித்தை படித்துவார. 9ஆம் வயதிலே உலகமல்ல தனறிந்த. 10வது வயதிலே 10வது வயதிலே அரக்கே பலகணக்கோ தான் படித்தா. 10வது வயதிலே 10வது வயதிலே பலகணக்கோ தான் படித்தா. ஆனையற்றோ குதிரையற்றோ அளவாரிந்த தொழில் படித்த மல்லடவு சலபு தொழில் மாய வித்தை காய வித்தை மந்திரமோ தந்திரமோ மசகே வித்தை படங்களோ அத்தானையோ படித்தானையா அத்தானையோ படித்தானையா அழகே வல்லரக்கே அத்தனையோ படித்தானையா அத்தனையோ படித்தானையா ஆனழகே வல்லரக்கே. 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 64 கலை காரியங்கள் 96 தத்துவங்கள் சரி 102 தர்மங்கள் 108 அதம்பங்கள் ஆகமங்கள் சரி அதம்பமல்ல ஆகமங்கள். ஆகமங்கள்னா படிப்பு. சரி ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறான் வல்லரக்கே. ஆமாமா பிள்ளைகள் பிறந்திட்டாலும் போதாது. சரி வல்லரக்கன மாதிரி படிக்கணும். சரி நல்லா படிக்கணும். ஆமா 4 எழுத்து படிக்கணும். ஆமா ஆனா அவனா ஈனா ஈயனா ABCD 4 எழுத்துல நல்லா படிக்கணும். சரி இல்ல என்ன மாதிரி படிக்கணும். ஆமா இல்ல நம்ம தாளக்கட்ட ராணிய மாதிரி படிக்கணும். ராணி கோணி மாதிரி படிக்கணும். எப்படி படிக்கும். கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு. அவளுக்கு மை போடவும் இந்த பாட்டு வந்துரும். அது மாதிரி சரி ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறான் வல்லரக்கே. ஆமாமா அந்த காலத்துல ஆண் குழந்தைகளுக்கு காது குத்தி கடுக்க போட்டாங்க. ஆமா இப்ப யார் கடுக்க போடுறாங்க. இப்ப எதுக்குமா கடுக்கும். இப்ப ஒட்டு கடுக்கும். அது ஸ்டைல். ஏம்மா எனக்குலாம் 2 ஓட்டையும் போட்டிருக்காங்க. இப்ப என் தம்பி ஒருத்தன் இருக்கலாம் துப்பாக்கி வச்சு குடும்பத்தோட சுட்டாச்சு. சரி எங்க காத்துல காத்துல துப்பாக்கி வச்சு சுட்டாச்சுக்கா சிரிக்கா. ஓ சரி காத்துலமா கம்மல் போட பெட்டி. அது யாரு சுட்டான்னு கேட்கணும். அவங்க வீட்டம்மா காத்தையே சுட்டு எடுத்தாச்சு. இவ பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது குடும்பத்தோட காத்துல சுட்டாச்சு. ஆமா போட்டு கம்மல் வாங்கி போட்டாச்சு. சரி இப்போ ஊசி வச்சு எல்லாம் காது குத்து வரல கிடையாது. அப்படியே துப்பாக்கி வச்சு டிக் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமையா ஏம்மா முன்னொரு காலத்துல பொம்பளையாளுக்கெல்லாம் மூக்கு குத்துனீங்க. சரி இப்போ ஆம்பளைய பூரா நாங்க குத்த ஆரம்பிச்சாச்சு. ஆமா நீங்களாம் அதை கடைபிடிக்க மானி இல்ல. நாங்க தான் காத்துல கம்மல் மூக்குல மூக்குத்தி போட்டு அலைய வேண்டிய இருக்கு. எப்படி யோ சொல்லியா. காத்துல கம்மலம் மூக்குல மூக்குத்தியா ஆண்கள் தான் போட வேண்டிய இருக்கு. போடுங்கப்பா நாங்க இவ்வளவு நாள் போட்டோம்ல இனிமே நீங்க போடுங்க. என்ன செய்ய நாங்க அதை பேசன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். போட்டு அப்படியே ஏமாத்துங்க. ஆமா ஏன்னா நீ கல்யாணம் முடிச்சதா 3 குழந்தையா இருக்க இடத்துல
அப்புறம் நீ போட்டுதான் ஆகணும். ஏம்மா குழந்தையெல்லாம் காலம் பேர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப மாமியார் வீட்டுக்கு போனா சுவார் பொங்க கூட ஆள் கிடையாது. நான் தான் பொங்கி மாமியார் கொடுக்க கொண்டே இருக்கு. ஏன் சின்ன மாமனார் வீட்டுக்கு போயா? சின்ன மாமனார் வீட்டுல மாமியார் விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு விடுவா. மாமனுக்கே சோறு இல்ல, உனக்கு இங்க என்னல ஜோலி? வெளியே போம்பா. அப்படிப்பா நீ வருஷத்துல ஒரு நாளைக்கு போனோம், நீ வாரத்துல 3 நாளைக்கு போனா. ஏம்மா அங்க கொழுந்தியா கிடையாது. சரி, அங்கவே வேஸ்ட். ஓ அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா, அப்போ உன்னை கண்டாலே அங்க உள்ள விட மாட்டாவ. என் தம்பி இப்படி சொல்லுவான்னு தான் அவன் குழந்தையா இருக்க வீடு பார்த்தனங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். நீங்க மூச்சு எதுக்குமா? குழந்தையாளுக்கு அதுக்கு முன்னா கல்யாணம் முடிச்சிட்ட. ஓஹோ, அதுக்கு என்ன செய்ய? வயசு எப்படி இளைய பிள்ளை தானவா? வயசுல இளையதான். வீட்டுக்காரிக்கு இளையவா தானே? அது இளையதான். மாமா வாங்க மாமா போங்க மாமான்னு கூப்பிடுவா. அப்படின்னு கூப்பிடுவா. அதுக்கு தாமா கொழுந்தியா. குழந்தையா வீட்டுக்காரி சி மனுஷனை பாரு. அந்த விளக்கு மாத்த எடுத்து கொண்டா, பாத்திரம் கழுவி போட்டுருங்க, வீட்டுக்குள்ள கவுத்தி போடு. நாயம்பா. அது வீட்டுக்காரியை கேட்க மாட்டா, போ பிள்ளைய கேட்டுருவான். ஆமா, ஆய கலைகள் 64 கற்றுணர்ந்து வருகிறான் வல்லரக்கை. சரி, படிப்புனா எக்கச்சக்கமான படிப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாமா. வல்லரக்கனுக்கோ வயது 10. சரி, தாயாகப்பட்ட பிரம்மகன்னிய பார்த்து கேட்டான் வல்லரக்கே. என்னம்மா கேட்டான்? என்னை பெற்றவளே என் தாயே பிரம்மகன்னி, சொல் மகனே சொல்லு. நம்முடைய உலகம் ஏனம்மா ஒரே இருட்டாக இருக்கிறது, என்னம்மா காரணம்னு கேட்டான். இதுதான் ஆதி பாதாள உலகம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவன் உன்னையும் என்னையும் தான் படைத்தானா? எதற்காகம்மா? ஏப்பா மகனே எப்படி கேட்கிற? ஆமா, வேற யாருமே இல்லையே, சரி, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கிறோம். நம்முடைய குலமோ அசுர குலம். சரி மகனே வல்லரக்கா, என்னம்மா? நம்முடைய அசுர குல